ஸோ செகண்ட் கொஷின் பார்ப்போம். இஃப் யூ வேர் டு லிவ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், ஒருவேளை இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நீ வசிக்கிற அப்படின்னா, ஹவு வுட் யூ டீல் வித் த பீப்புள் ஹூ கிரம்பிள்? இப்படி புலம்பிட்டே இருக்கிற மக்களை நீ எப்படி சமாளிப்ப? ஐ வுட் லவ் டு லீட் பை எக்ஸாம்பிள் அண்ட் லீட் அ ஹாப்பி லைஃப். ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன். அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன். I would embrace everyone in the street and will help them keep away from grumbling. என் கூட வசிக்கிற அந்த மக்களோட நான் இசைந்து வாழ்வேன். அவங்கள நான் எல்லாத்துலேயும் சேர்த்துக்குவேன் என் கூட. I would organize motivational sessions. ஸோ இந்த மோட்டிவேஷ்னல் செஷன்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். மோட்டிவேஷ்னல் செஷன்ஸில் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு நிறையா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன் ஃபார் த பீப்புள் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் க்ரியேட் அவேர்னஸ் அபவுட் பீயிங் பாசிட்டிவ் இன் லைஃப். அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நான் கொடுப்பேன். ஐ வில் பி கைண்ட் டு த பீப்புள். நான் அந்த மக்களுக்கு கைண்டுனா அவங்கள மாதிரியே நம்ம கடுப்பாகாமல் நம்ம அவங்கள கொஞ்சம் நேசித்து அரவணைச்சு போகிறது. அண்ட் ஹெல்ப் தெம் வித் தேர் டெய்லி டாஸ்க். அவங்க டெய்லி செய்கிற வேலைகளில் சின்ன சின்ன உதவியை செய்வேன். வென் லவ் அண்ட் கேர் ஆர் ஷோன் டு பீப்புள். ஸோ மக்களுக்கு அன்பையும் கேர்னா என்ன, கரிசனை, இது ரெண்டையும் நம்ம காட்ட ஆரம்பிக்கும்போது they tend to change their mindset and stop grumbling about life. அவங்க மனசில் இருக்கிற அந்த ஏற்கனவே அவங்க வச்சுருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றலாம். அது மட்டும் இல்லை, அதன் மூலம் அவங்க எதை நிப்பாட்டிடுவாங்க, புலம்புறதை நிப்பாட்டிடுவாங்க. தேர்ட் ஒன் பாரு, ஃப்ரம் த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் டஸ் த பொயட் வாண்ட் த ரீடர்ஸ் டு பொசஸ். ஸோ இந்த போயம் மூலமாக இந்த பொயட் நமக்கு எந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ த பொயட் வாண்ட்ஸ் த ரீடர்ஸ் டு பொசஸ் அ ஹாப்பி அண்ட் கண்டென்டட் லைஃப். ஸோ இந்த கவிஞர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. There are people in this world who used to find fault with the daily din of life. ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அவங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள்லையும் 1008 தப்பு கண்டுபிடிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தப்பு கண்டுபிடிக்கிறதே அவங்க வாழ்க்கையாக இருக்கும். த poet starts the poem with the grumble family. ஸோ இந்த poet ஆரம்பிக்கும்போது இந்த grumble family என்ன பண்ணுறாங்க இந்த போயமில் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எதை பற்றி தான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1 2 இல்லை, வாழ்க்கையில் அவங்க எதை பார்த்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. He speaks about their discontent and discomfort in leading a happy life. ஸோ அவங்களுடைய அதிருப்தி, அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாமல் அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை, இதை பற்றி இந்த போயமில் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். He also wants us to tread away from such people. இந்த poet என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தோம், ஓடிடுங்க, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. as it may also lead us to follow their lifestyle and behavior. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எப்படின்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ யார் கூட சேர்றியோ அவங்களத வச்சு தான் உன்னுடைய கேரக்டரை அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த இதில் பார்த்த அப்படின்னா, அந்த கிரம்பிள் ஃபேமிலியோடு நீ சேர்ந்த அப்படின்னா நீயும் என்ன ஆயிடுவ, அவங்கள மாதிரியே ஆயிடுவ, அவங்கள மாதிரியே புலம்புவ, அதனால அவங்கக்கிட்ட சேராத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த பொயட் கன்க்ளூட்ஸ் த போயம். கன்க்ளூட்ஸ் அப்படின்னா முடிக்கிறது. ஸோ அவர் இந்த போயம் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, வித் அ பாசிட்டிவ் நோட்டு, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. saying that everyone, எல்லாரும் should face life with a smile. வாழ்க்கையை ஒரு ஸ்மைல்னா என்ன, புன்னகையோட, அப்புறம் சாங், ஒரு மியூசிக்கோட வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும். அடுத்து there are
there may be up and downs in life, but one should take life positively and lead a happy life. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் உண்டு, ஆனாலும் வாழ்க்கையை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு இந்த poet சொல்கிறாரு.